அரிசி உளுந்து எதுவுமே சேர்க்காம பாசிப்பருப்பு மட்டுமே சேர்த்து செஞ்ச தோசைங்க. ப்ரிப்பரேஷன் டைமும் ரொம்ப கம்மி, ரொம்ப சுவையா இருக்குங்க. ஃபுல் புரோட்டீன். ஒரு பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்ப அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார்ல நல்ல ஒரு 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு கொஞ்சமா தண்ணியோடவே சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாவும் இல்லாம பாத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்க சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு லைட்டா வறுத்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமா சேர்த்து இதோட வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை நம்ம கடைசியில அப்படியே சேர்த்திக்கலாம், வதக்கணும்னு அவசியம் இல்லை. தாளிக்காம கூட தோசை சுடலாங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க சீரகமும் பெருங்காயமும் அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் வதக்கினத மாவோட சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உடனே தோசை சுட வேண்டியதுதான். புளிக்க வைக்க வேண்டியதெல்லாம் தேவையே இல்லை. தோசை சுடும்போது நல்லாவே லேசாவே சுட வருங்க. தோசை ஊத்திட்டு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா பருப்பு மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம், வேகணும். அதனால நல்லா திருப்ப வருது பாருங்க, ரொம்ப நல்லா வருங்க. தோசை சாஃப்டா இருக்கும், ஆறினாலும் சாஃப்டாவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா இருக்கும். அது ஹெவியா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணா தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. நான் எடுத்த பருப்புக்கு 10 தோசை வந்துச்சுங்க. 3 பேருக்கு இந்த அளவு சரியா இருக்கும்.